இலங்கையில் பிறந்த ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக பார்க்கணுமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கட்டாயமாக தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ஒருத்தர் பார்க்கறதுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள்ட வாப்பாங்க ஸ்கூல் போகிற காலத்தில் எங்கள்ட வாப்பாங்களுக்கு படிப்பிச்ச ஸ்கூலில் வந்து இயற்கை வளம் கொண்ட நாடு, எங்களோட நாட்டில் வந்து பாலைவனங்கள் இல்லை, அப்போ பூகம்பம் இல்லை, அப்போ மாணிக்கம் இரத்தின கல்கள் ஈக்கிற அது மாதிரியே வேறு நீர்வீழ்ச்சிகள், இயற்கை வளம் கொண்ட நல்ல நாடு, ஆனால் அதுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிற நாடு எங்களோட வாப்பாங்களுக்கு சொல்லிக் கொடுத்து. அப்போ நாங்கள் ஸ்கூல் போகிற காலத்தில் எங்களுக்கும் சொல்லி தந்த வந்து இயற்கை வளம் கொண்ட நாடு, நீர்வீழ்ச்சிகள் ஈக்கிற இரத்தின கல்கள் இந்த நாட்டில் ஈக்கிற, பூகம்பம் ஒன்றும் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிற நாடுன்னு. இப்போ எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குற அதே தான் எல்லாம் சொல்லி முன்னேறி கொண்டு இருக்கிற நாடு, முன்னேறின நாடுன்னு சொல்லி அந்த காலத்துலேயும் இந்த காலம் வர காட்டியும் செல்லவே இல்லை. இந்த நாடு முன்னேறாமல் இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாள் சரி யோசித்து பார்த்தீங்களா? எங்களுக்கு சுற்றி நிற்க எல்லா நாடும் கொஞ்சம் கொஞ்சம் சரி முன்னேறி கொண்டு வரக்குள்ள எங்களோட நாடு மட்டும் இன்னும் ஒரே இடத்துல ஈக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இயற்கை வளம் ஈக்குது, எல்லாம் ஈக்குது, டூரிஸ்ட் வராங்க, எல்லாம் செய்தாங்க, அந்த காலத்துலேருந்தே எல்லாமே ஈக்குது. அதுக்கு முன்னேற கஷ்டம். அதுக்கு எந்த காரணம்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு இந்த வீடியோ பாட்டு நில்லுங்களே. අම්බියාගේ අධිකරණෙත් ඉවරයි, දෙමළගේ අධිකරණෙත් ඉවරයි. තෝ හොඳට මතක තියාගනින්. තෝගේ හොම්බ තලනවා මන් දැන්. තෝගේ හොම්බ තලනවා මන් දැන්. එක මතක තියාගනින්. පරයා දෙපා. තෝපි කොටි වෙලා වෙඩි තිබ්බා. ඒක අපි ඉවසුවා. තෝපි කොටි වෙලා වෙඩි තිබ්බා. ඒක අපි ඉවසුවා. பார்த்தா அப்போ இந்த வீடியோ பாருங்களே. අපි කියනවා මේ රටේ තාම තියෙන්නේ සිංහල පොලිසියක්, තාම තියෙන්නේ සිංහල හමුදාවක්. අදින් පස්සේ එක මරක්කලයක් හරි වෙනත් මොන පරේක් හරි එක සිංහලයෙකුට අවමතරමින් සිවුරකට නෙමෙයි එක සිංහලයෙකුට අත තිබ්බොත් මේ හැම එකාලගේ අවසානය බව. இதை மாதிரி இனவாதத்தை காலத்துக்கு காலம் கொண்டு வந்து சிறுபான்மை மக்களோட ஒரு ஒரு வைரத்தை, ஒரு சண்டையை, ஒரு இனக்கலவரத்தை உருவாக்க எல்லா அண்டர்வேர்ல்ட் பார்த்தாலே பின்னாலே ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். எல்லா போதை பொருள் கடத்தல், போதை பொருள் கொண்டு வர, போதை பொருள் சம்பந்தமாக எல்லா விஷயத்திலையும் ஒரு அரசியல்வாதி நிற்கிறார். எல்லா இனவாத, எல்லா இனக்கலவரத்துக்கு பின்னாலேயும் என்ன சரி ஒரு அரசியல்வாதி நிற்கிறார். இந்த அரசியல்வாதிகள் காலத்துக்கு காலம் மனுஷரை தூண்டிவிட்டு இனத்துக்கிடையில் பிரச்சனை உண்டாக்கி அவங்க அதில் குளிர் காய பார்க்குறாங்க. அரசியலில் தோற்று போனவங்களோட ஒரே ஒரு கடைசி ஆயுதம் இந்த இனவாதம் தான். அவங்க என்ன சொல்லு, எங்கள்ட மதம் இல்லா போகுது, எங்களோட மதத்தை சிறுபான்மை ஆட்சி பண்ண போகிறாங்க, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாடு இல்லா போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷட்ட மனசுக்கு பயத்தை உண்டாக்கி இனவாதத்தை கிளப்பி இன்னமொரு சமூகத்தோட சண்டையை மூட்டு வைக்கிய தான் இவங்கட வேலை. இப்படியே போகிற போக்கில் போனால் இந்த 100 வருஷம் போனாலும் எங்கட நாடு முன்னேறாது.